இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டனோட சப் சேனல் தான்ன்றது. புதுசாக வரவங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன்ன்ற சேனல் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸை பற்றியும் ஃபர்டிலைசர்ஸை பற்றியும் அதில் இருக்கிற ஏதாவது பூச்சி தாக்குதலோ இல்லை மண்கலவையோ அதை பற்றி சொல்கிறது குவாலிட்டி நர்சரி கார்டன். அடுத்தது வந்துட்டு குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன்ன்றது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் பற்றியும் ஹர்ப்ஸ் பற்றியும் அதில் இருக்கிற ஃபர்டிலைசர்ஸ் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சொல்கிறது தான் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலோ ஃபர்டிலைசர்ஸோ பாட்டிங் மிக்ஸோ இல்லை க்ரோ பேக்கோ பாட்ஸோ எது இருந்தாலும் பிளான்ஸோ எது இருந்தாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சு அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்து அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான உரங்க நம்மளோட காய்கறி, தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய்ன்ற எல்லா விதமான காய்கறி செடிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஒரு ஃபர்டிலைசர் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்துட்டு 15 நாளைக்கு ஒரு முறை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறி செடிங்களுக்கு கொடுத்து பாருங்கள். உண்மையிலேயே ரிசல்ட் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. நிறைய பூ வச்சு பூவை எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு காய்களாக மாறுங்க. காய்களாக மாறுறது மட்டும் இல்லாமல் காய்கள் எல்லாமே பெருசாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன நான் ஃபர்டிலைசர் கொண்டு வந்திருக்கேன், அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஃபர்டிலைசர்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் பேசியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற முக்கியமான பொருளில் ஒரு பொருள் என்னதுன்னு கேட்டிங்கன்னா பார்லி தாங்க. பார்லி வந்துட்டு நம்ம ஜுரத்துக்கெல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த பார்லி தாங்க. அதை வந்துட்டு ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் பார்லி எடுத்து ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஸோ 20 நிமிஷம் கழித்து ஒரு மிக்சி ஜாரில் இந்த பார்லியை தண்ணியை இருத்துட்டு சேர்த்துக்கங்க. இப்போ மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்துட்டு வெறும் ஒரு துண்டு இஞ்சியில் தோலை மட்டும் சீவி அந்த தோலை சேர்த்துக்கங்க. அதுக்கு அடுத்தது நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கங்க. கூட ஒரு 2 டீஸ்பூன் காஃபி தூள் சேர்த்துக்கங்க. இவ்வளோ தான் ஃபர்டிலைசர். இதை எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுக்கங்க. சேகரிச்சுட்டு இப்போ தண்ணி ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்ட பிறகு ஒரு 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நிழல் பாங்க நேரத்தில் டைட்டாக மூடி நிழல் பாங்க நேரத்தில் ஒரு 3 நாளைக்கு அப்படியே விட்டுருங்க. 3 நாள் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பக்காவாக ஃபர்டிலைசர் ரெடி ஆகிட்ருக்கோம். அதை வந்துட்டு 15 மடங்கு தண்ணி கலந்துக்க. இந்த ஃபர்டிலைசரை இப்போ நீங்கள் 1 லிட்டர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 15 லிட்டர் தண்ணி கலந்துக்கங்க. கலந்துக்கிட்டு எல்லா விதமான காய்கறி செடி, கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், வெண்டைக்காய், காராமணின்னு எல்லா விதமான காய்கறி செடிக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்தாலே போதுங்க. ரிசல்ட் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் நம்ம சேர்த்துருக்க பொருளெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்லி சேர்த்துருக்கோம். பார்லியில் அதிகப்படியான நைட்ரஜன் சத்தும் கூட வந்துட்டு பாஸ்பரஸ் சத்தும் இருக்குங்க. நைட்ரஜன் சத்து என்ன பண்ணும், புதிய இலைகளை வர வைக்கும். பாஸ்பரஸ் சத்து வர வேண்டிய காய்களெல்லாம் பெருசாக வர வைக்கும், டேஸ்ட்டாக வர வைக்கும். அடுத்தது காஃபி தூள் சேர்த்துருக்கோம். காஃபி தூளில் பொட்டாசியம் சத்து ஜாஸ்தி இருக்குது. அது நிறைய பூக்களை வர வைக்கிறதுக்கு உதவி செய்யும். அதுக்கு அடுத்தது முட்டை சேர்த்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு முட்டை வேணான்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ உருளைக்கிழங்குலேயும் சரி நிறைய பொட்டாசியம் சத்து இருக்குது. அதுவும் நல்ல ஒரு ஊக்குவிக்க மருந்து தான். முட்டை வந்துட்டு கால்சியம் நிறைய இருக்கிறதுனால இந்த தக்காளியில் வந்து அடியில் ராட்டன்ஸ் அந்த பிரச்சனைலாம் வராமல் தக்காளி நல்லா பெருசாக வரும். அதுக்கு அடுத்தது தயிர் சேர்த்துருக்கோம். தயிரில் வந்துட்டு லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால வேர் வளர்ச்சியை நல்லா ஸ்ட்ராங்காக்கி வளர வைக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன சேர்த்துருக்கோம், நாட்டு சர்க்கரை, மண்புழு உரத்துக்கு ஒரு நல்ல உணவு. அதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துருக்கோம். இஞ்சி பூச்சி தாக்குதல் வராமல் பாதுகாக்கும். ஸோ இவ்வளவும் சேர்த்துட்டு நம்ம ஒரு ஃபர்டிலைசராக கொடுக்கும்போது கண்டிப்பாக ரிசல்ட்டு சூப்பராக இருக்குங்க. நிறைய ஈல்டிங் நீங்களும் எடுக்கலாம். ஈவினிங் டைமில் தான் இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக உங்கள் செடிங்களுக்கு கொடுக்கணும். காலையில் கொடுக்காதீங்க. நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்து விடுங்க.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.